வணக்கம் தமிழ் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் போடுறேன். நம்ம தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் மக்கள் ஜாதியை பார்க்கக்கூடாது, நிறைய பேர் ஜாதியை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. முக்கியமாக அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் பல ஜாதிகள் இருக்குது. 1 2 கிடையாது, பல ஜாதிகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதிகள் மட்டும் இப்போ நான் சின்ன வீடியோவில் பதிவிடுறதால சீக்கிரமாக சொல்லி முடிச்சு விடுறேன். இதுதான் எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு நாடார் இனத்தவர்கள். அந்த நாடார் இனத்தவர்கள்ன்ற பேர் நாடை ஆள்பவர்கள் அப்படின்ற ஒரு பொருளிலிருந்து வந்தது. அவங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயே நல்ல ஒரு வணிகத்துறையில் நல்ல சிகரந்து விளங்கினாங்க. மற்றும் இந்த பனைமரத்தில் ஏறி அவங்களுடைய தொழில் செஞ்சும் அவங்களுடைய காலங்களில் போயிருக்கு. பட் முக்கியமாக வணிகத்தில் அவங்க ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. அதுக்கப்புறமா வன்னியர்கள் அப்படின்ற ஒரு இனத்தவர்கள். அவங்க ஒரு நெருப்பில் இருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவங்க மிக சிறந்த ஒரு போர் வீரர்கள். அது மட்டும் இல்லாத பல்லவர்கள் சோழர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதே மாதிரியே மறவர் அப்படின்ற ஒரு இனத்தவர்கள். அவர்கள் பார்த்திங்கனாக்கா சேது மன்னர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்களும் ஆட்சியாளர்களாகவும் போர் வீரர்களாகவும் இருந்திருக்காங்க. ஓகே, இது மட்டும் இல்லாத குறவர்கள் அப்படின்ற ஒரு இனத்தவர்களும் இருந்தாங்க. குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தாங்க. மற்றும் சிறு தொழில்கள் வேடர்களாகவும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் எல்லாமும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மற்றும் பல இனத்தவர்கள் அவங்களுடைய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மூலயமா வரக்கூடிய அந்த இனத்துடைய பேராக இருந்தது பொருளோட. ஆனால் இன்றைக்கி நம்ம நாடு ஜனநாயக நாடாக மாறியாச்சு. இன்றைக்கி யாரும் ஆட்சியாளர்களாகவோ போர் வீரர்களாகவோ இருப்பது அல்ல. இன்றைக்கி மனிதர்கள் எல்லாருமே, எல்லா இனத்தவர்களுமே ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, பேங்க் மேனேஜராக இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் லேபராக கூட இருக்காங்க. அப்போது 90% மனிதர்கள் பழைய அந்த இனத்தை சேர்ந்த தொழில் இப்போ செய்கிறதும் கிடையாது, அந்த இடத்துல இருக்கிறதும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பழைய காலத்தில் இருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்குது. அது என்ன அப்படின்னா, தமிழ் மொழி. அன்றைக்கும் தமிழ் மொழியை தான் பேசுனாங்க, இன்றைக்கும் தமிழ் மொழியை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு மக்கள் கூட்டத்தை ஒன்றிணைஞ்சி ஒரு சக்தியை பெறணும் அப்படின்னு சொல்ல போனால், தமிழ் இனத்தவங்களாக பெற்றால் அதில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். இப்போது பழைய நிலையிலேயே இல்லாத அந்த ஜாதி பெயர்களை இப்போ சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்கும்போது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறுபாடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதை மக்களாகிய நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட சமூகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டங்கள் இயக்கும் போது என்ன நடக்கும்? இப்போது கவர்மெண்ட் அதிகாரிகள் நிறைய பேர் லஞ்சம் வாங்கி லஞ்ச ஒழிப்புத்துறை மூலயமா மாட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வந்தது? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் அவங்கள காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் தவறு செய்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தவறு செய்கிறதுக்கான காரணம், யாரோ ஒரு மிக சிறந்த ஒரு கூட்டாளிகள் அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையால் தான். அப்படி இருக்கும்போது தமிழர்களாக ஒன்றிணையும் போது அந்த இடத்துல பாகுபாடு வராது, நீயா நானா அப்படின்ற ஒரு தப்பான குணங்கள் வராது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப சிறந்து விளங்குவாங்க, முன்னேற்றம் அடைவாங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி? எங்களுடைய வம்சாவளி தானே. டிஎன்ஏ மாறப்போகிறதே கிடையாது. தாத்தா, பாட்டன், அப்பா, பிள்ளை எல்லாருக்குமே ஒரே டிஎன்ஏ தான் வரப்போகுது. ஆனால் அது ஒரு சில ஜாதியாக தான் டிஎன்ஏ வராது. ஏன்னா பிறக்கும்போது எல்லாருமே ஒரு ஜாதியிலன்னு கிடையாது, மனிதர்களாக தான் பிறந்தோம். அது மட்டும் இல்லாத நிறைய பேர் குலதெய்வம் சொல்கிறது கூட மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி மாறும்? அவங்கவுங்க முன்னோர்களுக்கான குலதெய்வங்கள் தான் அவங்கவுங்களது வரப்போகிறது. இதனால் ஒரு விஷயங்கள் எதுவுமே நடக்க போகிறது, தவறுதல் நடக்க போகிறது கிடையாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் டிஎம்கே, ஏடிஎம்கே, இன்னும் மற்றும் பல, அவங்க எல்லாருமே ஒரு தனிப்பட்ட ஜாதியாக நினச்சி யாரையும் பண்ணல. எல்லா ஜாதியினத்தரும் சேர்ந்து தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது
யாரோ ஒரு சில பேர் இந்த ஜாதி அப்படின்ற ஒரு கூட்டத்தை கூட்டி தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறவங்கள மக்களாகிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பயந்துக்கிட்டு எப்போவுமே அமைதியாக இருக்காதுங்க. உங்கள் மனசுக்கு எது உண்மை நியாயம் தெரியுதோ அதை தேடிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்போ கவர்மெண்ட்டே ஜாதி சான்று கொடுக்குதே, இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்பீங்க. இப்போ கூட சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பரிந்துரை பண்ணியிருக்காங்க அரசாங்கத்துக்கு. ஜாதி மதம் அற்றவர்னு கூட யாரெல்லாம் கேட்குறாங்களோ சான்று அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால் தவறு செய்ய விடாதீங்க மக்களே. நம்ம தமிழகத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாருமே உதவுங்க. நன்றி, வணக்கம்.